ஒரு அஃபோர்டபுளான பிரைஸுக்கு ஹைதராபாத் பிரியாணி, நல்ல டேஸ்டான ரிச்சான ஒரு ஹைதராபாத் பிரியாணி எங்க கிடைக்கணும் அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க, நான் சொல்றேன். ஹைதராபாத் பிரியாணி நெக் பீஸ் இருக்காப்ல, புதினா சட்னி வச்சிருக்காங்க, நல்லா நிறைய குவான்டிட்டி இருக்கு. ஹைதராபாத்ல கூட போய் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டேன், அதெல்லாம் கூட சேனல் வரணும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். இப்போ இறங்கிட்டோம், நல்ல கிரௌட் இருக்கு, கடையில கிரௌட் இருக்கு. இப்போ இறங்கிட்டோம், இனிமே வேட்டையாட வேண்டியதான். டீ சாப்பிடுறீங்களா? சிக்கன் 65 சொல்லிருக்கு, நல்லா சூடா நிறைய குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. 100 rupees நல்லா ஒர்த்து தான். ஏன்னா நல்லா ஸ்பைஸியா சிக்கன் 65 5 இங்க இருக்கு, பாக்கி 60 எங்க? 100 grams 50 rupees. இவ்வளோ குவான்டிட்டிக்கு நிஜமா 100 rupees ஒர்த்து தான். நிறைய இடத்துல ஹைதராபாத் பிரியாணி கொடுப்பாங்க, அந்த டேஸ்ட்லேயும் இருக்காது, ரேட் வாங்கியாச்சுன்னு இருக்கும். நான் 100 rupeesக்கு ஒரு ஒர்த்தான பிரியாணி. கடை வந்து அருமாதத்துக்கிட்டே இருக்கு, சமீஸ் ஹைதராபாத் பிரியாணி. ஒரு சின்ன கடை தான், ஒரு 3-4 டேபிள் தான் இருக்கு. 12 பேர்த்தெல்லாம் உட்காந்து நிறைய பார்ட்டி போயிட்டு ரைஸ் உதிர்றாப்ல. எனக்கோ ஒரு நாள் நல்ல பிரியாணி சாப்பிடணும்ட்டா இறங்கி கூட்டிட்டு போயிடும். மட்டனும் வச்சிருக்காங்க, பட் நாங்கள் சிக்கன் சாப்பிட கூட டென்ட்டாக 2 நாளில் பீஸ் கொடுத்து இவ்வளோ பிரியாணி வைக்கும்போது நம்ம 100 ரூபாய் தாராளமாக கொடுக்கணும். இப்போ இவ்வளோத்தையும் எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியலையே. வந்து அதிகம்தான் பிரியாணி எப்படி சாப்பிடுறது. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. சூடா இருக்கான், சூப்பர் ஸ்பைசி, நம்ம உடம்பு தான் நம்பரா இருக்கலாம். சிக்கன் 50 rupees போட்டுதான், எனக்கு பெருசா ஆயிலியா இல்லை, பெருசா குறை சொல்ற மாதிரியே இல்லை. ஹைதராபாத் பிரியாணி இல்லை, ஹைதராபாத் பிரியாணி தான் நிறைய வயசு பார்த்துக்கிட்டு. ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு நான் கூட கண்ணு முடிவு கிளம்பி வந்துடுவேன். ஒரு 100 rupees ஒரு 150 ரூபா தான் இருக்கு அப்படின்னா மாசை பற்றி செலவு பண்ணாம நினைச்சு பார்க்காம நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா தாராளமா வரலாம். அவசியம் அந்த ட்ரை பண்ணிக்காரு. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். இதுல ரேட்டு பண்றதெல்லாம் உங்களுக்கு